Hello social media people, welcome to Suspense Siddharth. இந்த மாசம் 26 கல்கி 2898 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துல வந்து ஒரு மினி சீரிஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஆல்ரெடி நம்ம பிரேக் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல புஜ்ஜியின் பைரவாங்க சீரிஸ். ஸோ இப்போ சொல்லி செகண்ட் எபிசோட் தான் பிரேக் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பிரேக் இன்னும் பார்க்கறவங்க இந்த வீடியோ செக் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோல அந்த செகண்ட் எபிசோட்ல என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா பிரேக் அவுட் பண்ணிடுவோம். சரி போமா அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏன் இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஆர்மி ஆபீசர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட கடைசியில வந்துட்டு புஜ்ஜி பைரவங்க ஃபைனலாக மீட் பண்ணியிருப்பாங்க. புஜ்ஜி வந்துட்டு இந்த குப்பை கூடத்துல நான் வந்துட்டு ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு மேக் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கேருந்து நம்ம புஜ்ஜி பைரவா வந்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ இப்போதைக்கு வீட்டில் பைரவோட ஹவுஸ் வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு பாட்டு படிக்கிட்டு. அப்போ நம்ம பைரவா உள்ள வராரு. குப்பையிலேருந்து ஒரு சில பொருளெல்லாம் கொண்டு வந்து போட, அந்த இடத்துல நம்ம ஹவுஸ் வந்துட்டு எதுக்கிட்ட அந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுறேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த குப்பையில வச்சு நான் ஒரு வெஹிக்கிள் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை வச்சுட்டு ஒரு வெஹிக்கிளா இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, புஜ்ஜி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இம்பாசிபிளா இருக்கிறது எனக்கு பாசிபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டையே ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு சில பொருளெல்லாம் எடுத்து இந்த கொண்டு வந்த பொருளோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு, இன்னும் ஒரு சில பொருள் நமக்கு தேவை பைரவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த காஷியில நான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவன், நான் ஒரு லிவிங் லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஸோ இந்த மொத்த சீரீஸுமே வந்துட்டு காஷியில தான் நடக்குது. படத்துலையுமே இது மொத்த படமே காஷியில தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் கொஞ்சம் கூப்பிட்டு போறேன், அங்கே வந்து நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கைரேகை வைக்கிறாரு. மேலே இருந்து ஒரு மிஷின் வந்து எட்டி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதில் ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிருது. 3 கதையை சத்துட்டு மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டு லிவிங் லெஜெண்ட் கலாய்க்கிறாரு. அவர் அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு ஹிந்தியில எழுதுற மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இந்த படமும் சரி இந்த சீரீஸும் சரி தெலுங்குல தான் எடுக்கிறாங்க. ஆனா படத்துலயும் சரி இந்த சீரீஸ்லயும் சரி நிறைய மற்ற மொழிகளோட இந்த ரெஃபரன்ஸ்ல வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேன் இண்டியன் மேக் பண்ணி இருக்கிறதுனால அப்படி வைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ பின்னாடி வந்துட்டு ஹிந்தியில போட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம பைரவா இந்த பொருள் எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்போ வந்துட்டு அங்க அந்த கடைக்காரர் வந்துட்டு மொத்தம் 98,000 யூனிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அப்பான்னு ஒரு ரியாக்ஷனு. அப்போ நம்ம புஜ்ஜி கேட்குது, கண்ட்ரோலர் மட்டும் எவ்வளோன்னு கேட்ட 10,000 யூனிட்ஸ்ன்னு சொல்றாரு. என்னடா பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த ஷார்ட்ல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருக்கா. ஸோ நிறைய லாங்குவேஜ் ரெஃபரன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்ல. படத்துலயுமே இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டா தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். சரி இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம பைரவா சொல்றாரு, இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு 2 வழிதான், ஒன்னே பிச்சை எடுக்கணும் இல்ல கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்ல, 3வது ஒரு வழி இருக்கு, அதான் திருடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம புஜ்ஜி சொல்லுது. ஸோ இப்போதைக்கு திருடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நோ மேட்ச்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளா ஸ்கேன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு நம்ம புஜ்ஜி. அப்போ ஒரு பொருளை பார்த்துட்டு இது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பைக் கட்டுது. இந்த பைக்கோட டயர்ஸ் ஆட்டை போட்டு போயிடுறாங்க. அந்த பைக்கோட ஓனர் நம்ம அங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளா திருடி கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இப்போதைக்கு கண்ட்ரோலர் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு சிலை முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த சிலையில வந்துட்டு கண்ட்ரோலர் இருக்கு பாரு சொல்லி நம்ம புஜ்ஜி சொல்ல, சரி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு மேலே ஏறுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலர் கிட்டத்தட்ட எடுக்க போகும்போது அந்த கண்ட்ரோலர் காணாம போயிருது. என்னடா ஆச்சுன்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள கீழே காட்ஸ் எல்லாம் வந்து கன் பாயிண்ட்ல நிக்க, நான் எதுவும் பண்ணலான்னு சொல்ல மேல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து காட்ஸ் எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பைரவாவும் சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு போனா பைரவா அவனுக்குள்ள பூந்து அந்த சைடு வந்து விழுந்துடுறாரு. காட்ஸ் எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. புல்லட்ஸ் எதுவுமே அவன் மேல படவே இல்லை. அவனோட உடம்புக்குள்ள பூந்து வருது. கேட்டா அவன் பேர் வந்துட்டு வேனிஷர் மேனுங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க இருந்து அவன் மறைஞ்சிடறான். இப்போதைக்கு கண்ட்ரோலர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, கண்ட்ரோலர் இல்லைன்னா பரவாயில்ல வா போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற பொருளை வச்சு ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு ரெடி பண்றாங்க. வெஹிக்கிள் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா புஜ்ஜி சொல்லுது, நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நம்ம காலையில வந்துட்டு மீதி வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவம் போய் தூங்குறாரு. தூங்க போகும்போது இந்த வெஹிக்கிள் தான் காம்ப்ளெக்ஸ்குள்ள போறதுக்கு எனக்கு டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்குறாரு. நம்ம புஜ்ஜி வந்துட்டு டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சீன்லேயே பாத்தீங்கன்னா நம்ம பைரவா சொல்லியிருப்பாரு, இது என்னோட புது சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்துட்டு நம்ம புஜ்ஜி வந்துட்டு நான் உனக்கு சர்வெண்ட்லாம் கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இவனை வந்துட்டு மாஸ்டரா ஏத்துக்கலாங்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெஹிக்கிள் ரெடி ஆயிட்டதுனால புஜ்ஜி வந்துட்டு நேராக அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போகுது. அங்கே போனால் நிறைய வெஹிக்கிளை வந்துட்டு ஒரு மிஷின் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. நம்ம புஜ்ஜியை ஸ்கேன் பண்ணிட்டு ரெட் லைட்டை போட அங்கேருந்து ஒரு கார்டு வந்து யார் நீன்னு கேட்குறான். நான் காம்ப்ளெக்ஸோடைய கார்கோ ஷிப்பு என்னுடைய 100வது மிஷினில் இருக்கும்போது ரெபல்ஸ் என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து நான் கிராஷ் ஆகி விழுந்துட்டேன், நான் இப்போ திரும்பி வந்திருக்கேன்னு சொல்ல, சரி என்னோட லாஸ்ட் கோடு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் கிராஷ் ஆனதுனால வந்துட்டு சர்வர் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, என்கிட்ட ஒரு கோடுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு டைம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டா உன்னை தூக்கி போட்டுருவோம் வெளியே போங்கிற மாதிரி சொல்லிடுறான் அந்த கார்டு. இது என்னோட வீடு, நான் இங்கேருந்து 1 இன்ச்சு கூட போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம புஜ்ஜி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த புஜ்ஜியோட வெஹிக்கிள் அப்படி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு புஜ்ஜிக்கே தெரில. நேராக போய் பைரவா வீட்டு முன்னாடி போய் நிற்கிது.
பைரவா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட கையில ஒரு ஆம் மாதிரி போட்டிருக்காருன்னு சொல்லியிருந்தால எல்லாருமே போட்டிருக்காங்க இந்த ஆம்னு சொல்லிட்டு. அந்த ஆம்ல வந்துட்டு லீஷ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடை வந்துட்டு போட்டு வச்சிருப்பாரு இந்த வெஹிக்கிளோட கனெக்ட் பண்ணி. அந்த லீஷ் மோட்ல போட்டு வச்சா வந்துட்டு அந்த வெஹிக்கிள் வந்துட்டு இவரோட கண்ட்ரோல்ல இருக்கும் போல இருக்கு. இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் இவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம புஜ்ஜி கிட்ட பேசிட்டு புஜ்ஜி கிட்ட வந்துட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணவே தெரியும் அதனால லீஷ் மோட போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வேனிஷர் போர்டு வந்துட்டு பார்த்து தான் சொல்றாங்க அவனுக்கு மேல வந்துட்டு 50,000 யூனிட் வந்துட்டு போட்டிருக்காங்க அவனை பிடிக்கணுங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நியூஸ் வருது. சரின்னு சொல்லிட்டு நம்ம பைரவா வெஹிக்கிள் ஏறி உட்காந்துட்டு வா புஜ்ஜி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண புஜ்ஜி வந்துட்டு நீ சொல்றதுனால கேட்க முடியாது நான் காம்ப்ளெக்ஸ்ல தான் வேலை பார்க்க வேண்டியவன் உங்ககிட்ட இருக்கு நான் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி வந்துட்டு அந்த வெஹிக்கிளை பின்னாடி இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போயிட்டு பைரவாவை சீட் வச்சு எஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளி விட்டுருது. பைரவா மேல பறந்து போய் ஒரு கடையில போய் தொங்குறாரு. அந்த கடையில வந்துட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹாய் சிண்டுன்னு சொல்லிட்டு உடனே பாய் சிண்டுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறாரு. அந்த சிண்டு கிட்ட வந்துட்டு என்னோட 100 யூனிட் கொடுக்காம போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருப்பாரு போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருப்பார்ல இந்த பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவர் வந்துட்டு 98,000 யூனிட் அப்படின்னு சொன்னா பைரவாவுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லையான்னு கேட்கும்போது பைரவாவா நீ எனக்கு ஏற்கனவே 500 யூனிட் தரணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா. இப்போதைக்கு காடு மலை உயரமான பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு பில்டிங்கா தாவுன்னு தாவி கடைசியில வந்து அந்த வெஹிக்கிள் மேலேயே விழுந்துடுறாரு. புஜ்ஜி நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் நீ எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணு நான் உனக்கு காம்ப்ளெக்ஸ் போறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியில ஏற்றிக்கிறது புஜ்ஜி. இப்போதைக்கு வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க வேனிஷரை. கிட்டத்தட்ட வேனிஷர் பக்கத்துலயே போயிடுறாங்க. அவனை பிடிக்க போகும்போது வந்துட்டு அவன் அப்படியே எஸ் ஆயிடுறான். எஸ் ஆக்கி அவன் 2ஆ மாதிரி ஒருத்தன் பைக்லயும் ஒருத்தன் ஓடியும் போறான். 3 வழியில 2 வழியில இவனுக்கு 2 பேரும் போயிட்டானுங்க. மீதியெல்லாம் அவங்களை விரட்டிட்டு போகும்போது நம்ம பைரவ சொல்றாரு அந்த ஸ்மெல்ல நீ கவனிச்சியா அந்த ஸ்மெல்லு வந்துட்டு எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி. என்ன ஸ்மெல்லுன்னு கேட்க அந்த ஸ்டாச்சுக்கிட்டேயுமே இதே மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு அழுகுன மீனோட ஸ்மெல் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பைரவா சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு 3வது வழியில நம்ம புஜ்ஜி போகுது. புஜ்ஜி இப்பதான் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் இப்போதைக்கு நீ வேற வழியில போய்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்க ட்ரைமெத்தாலமைன் அப்படின்னு சொல்லுது. என்னது அப்படின்னு கேட்க ட்ரைமெத்தாலமைன்ங்கிறது ஒரு கெமிக்கலோட பேரு. நம்ம வெஹிக்கிளோடைய பார்ட்ஸ்க்காக தேடிட்டு இருக்கும்போது ஒரு பழைய ஃபேக்டரியில இந்த ஒரு கெமிக்கல் இருந்ததை நான் கவனிச்சேன். அதோட வாசனை எப்படி இருக்கும் தெரியுமா இதே மாதிரிதான் அழுகுன மீனோட வாசனை தான். அந்த ஃபேக்டரிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேக்டரி கூப்பிட்டு போகுது. ஃபேக்டரி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் சரி கண்டிப்பா அவன் இங்கே தான் இருப்பான் அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கும்போது உள்ள போய் நின்று இருக்கும்போது அந்த இடத்துல 2 பேர் வராங்க. 2 பேருமே இந்த வேனிஷர் தான். 2 பேர் வர சரின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிக்கிறாரு நம்ம பைரவா. அவனுங்களும் அடி நடிக்க ஒரு கட்டத்துல நம்ம பைரவா வந்துட்டு கரெக்டா அவனை பிடிச்சிடுறாரு. ஏன்னா ஒருத்தன் வந்துட்டு ஒரிஜினல் இன்னொருத்தன் வந்துட்டு வேனிஷ் ஆகிறான். அந்த கரெக்டான பிடிச்ச உடனே அவன் அப்படியே ஒரு குட்டி பையனா மாறிடுறான். எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த அழுகுன மீனோட வாசனையை வச்சுதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அப்ப பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு வேனிஷரா இருந்தவன். அந்த பொண்ணு வந்துட்டு கம்ப வச்சு அடிக்குது அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியுது. அப்பதான் வந்துட்டு கவனிக்கிறாங்க அந்த பையன் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கான் கையில. அந்த டெக்னாலஜியை வச்சுதான் இந்த மாதிரி வேனிஷ் ஆகிற மாதிரி உருவத்தையும் இந்த பெரிய பையன் மாதிரி உருவத்தையும் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்போதைக்கு புஜ்ஜி என்ன சொல்லுதுன்னா இவங்க மேல 50,000 யூனிட் இருக்கு இவங்களை பிடிச்சி கொடுத்தா 50,000 யூனிட் கிடைக்கும் இவங்களை பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த டெக்னாலஜி கையில மாட்டிருக்கான்ல அதை மட்டும் நம்ம பைரவா எடுத்துட்டு இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன்னா உன்னைய கொண்டே விடுவேன்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு புஜ்ஜியை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஒரு சென்டிமெண்டான ஆளா இருப்ப போல இருக்குன்னு சொல்லிட்டு புஜ்ஜி சொல்ல சென்டிமெண்ட்டுக்கு எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பைரவா சொல்றாரு. நான் ஏன் உங்களை தப்பிக்க விட்டேன்னா இப்பவே இவங்க வந்துட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை இப்படியே விட்டா 5 ஸ்டார் பவுண்டி வரைக்கும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ வந்துட்டு இந்த ஊர்ல கிரைம் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் அந்த இப்போதைக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவங்க வந்துட்டு பவுண்டி வச்சிடறாங்க. யார் வேணாலும் அவங்களை போட்டு தரலாம் யார் வேணாலும் பிடிச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி. அதுலேயும் ஸ்டார் கணக்கு இருக்கு போல இருக்கு. அந்த வேனிஷர் மேனை வந்துட்டு 3 ஸ்டார் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு 5 ஸ்டார் வரையுமே இருக்கு போல இருக்கு. 5 ஸ்டார் தான் டாப்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இது வந்துட்டு ஃபியூச்சர் பிளான் புஜ்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லீஷ் மோட ஆஃப் பண்ணிட்டு நம்ம இனிமே வந்துட்டு மாஸ்டர் சர்வெண்டா இருக்க வேணாம் பார்ட்னர்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி பார்ட்னர்ஸா இது நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம புஜ்ஜி சொல்லுது. இனிமே தான் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பைரவா சொல்ல அத்தோட இந்த சீரீஸ் அப்படியே முடியுது. ஸோ இதோட படத்துல வந்துட்டு டேரக்டா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. படத்துல இவங்களை சேர்த்து காட்டுறதுக்கு வந்துட்டு டைம் பீரியட் பத்தாதுங்கிறனால இந்த சீரீஸே எடுத்திருக்காங்க போல இருக்கு. இந்த சீரீஸ்ல இவங்க எப்படி மாட்டாங்கிற மாதிரி காமிச்சிட்டு படத்துல ஸ்ட்ரெயிட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரியே காட்டுவாங்க போல இருக்கு. ஸோ படத்துல இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். யாரெல்லாம் இந்த படத்துக்கு ஹைப்டா இருக்கீங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏதாவது இந்த வெப் சீரிஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சினிமா பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை இன்னொரு வந்து பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் மசூத்.